நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட சங்கரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது அண்டை நாடு இப்போ உலகெங்கும் பிரபலம், எப்போதும் பிரபலம்தான், இப்போ இன்னும் அதிகம். சீனா. இந்த நாட்டின் கோஸ்ஜோ நகரிலிருந்து ஒரு ரயில் புறப்பட்டிருக்கு. இந்த ரயிலில் பயணித்த ஓர் இளம் பெண் சக பயணியருடன் கலகலான்னு பேசிக்கிட்டு வந்திருக்கார். ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. சக பயணி ஒருவர் நகைச்சுவையாக பேசியதால் சிரிப்பை அடக்க முடியாமல் வாயை அகலமாக திறந்து பலமாக சிரிச்சிருக்கிறார் அந்த இளம் பெண். கொஞ்ச நேரத்தில் சிரிப்பை அடக்கிட்டார் அல்லது அடங்கிடுச்சு. ஆனால் அகலமாக திறந்த வாயை மூட முடியல. என்ன சோகம் பாருங்க. அப்புறம் அதே ரயிலில் பயணம் செய்த ஒரு மருத்துவர் எவன் ஜங் என்பவர் அவரை பரிசோதிச்சுட்டு பக்கவாதம் போன்ற சிறிய பாதிப்பு காரணமாக அவரது வாயை மூட முடியாததையும், அளவுக்கு அதிகமாக சிரித்ததால் தாடை சற்று இடம் மாறியதையும் கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த மருத்துவர். சங்கரன் சார், மருத்துவர் நீண்ட நேரம் கடுமையாக போராடி முயற்சி செய்து அந்த இளம் பெண்ணின் தாடையை சரி செய்திருக்கிறார். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிற பழமொழியை அந்த இளம்பெண் பொய்யாக்கிட்டார் பார்த்தீங்களா. ஆனால் அளவுக்கு மிஞ்சினாங்கிற பொன்மொழியை மறுபடியும் உண்மையாக்கியிருக்கிறார். இயல்பான நிலைக்கு திரும்பிய அந்த பெண்ணும் சக பயணியரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அளவுக்கு அதிகமாக பேசுவது எவ்வளவு தீமையான வழக்கமோ அதை போல குறைவாக பேசுவதும் தீமையே. கர்ம வீரர் காமராஜரின் பொன்மொழி இது. சில பேர் லொடலொடான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாயை மூடவே மாட்டாங்க. என்னடா இவர் ரேடியோ மாதிரி வாயை திறந்தாருன்னா மூடவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் எதிர்ப்பதமாக சில பேர் எதற்கும் வாயை திறக்கவே மாட்டாங்க. யாரோ எதை பற்றியோ யார்கிட்டயோ பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு விதமான பதிலும் அசைவும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ரெண்டுமே தவறு. எதிராளி என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்பதே மிகச்சிறந்த குணம். அண்டை நாடான சீனா, மறுபடியும் சீனா தான். அங்கே புஜியான் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது. அங்கே மலையடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம் டிங் உலிங். மலையடிவார கிராமம்னாலே செழுமையான வளமையான கிராமமாக தான் இருக்கும். இந்த கிராமத்தில் கொசுவே இல்லையாம். தேரை வடிவில் இருக்கும் கல்லை கடவுளாக நினச்சி அந்த பகுதி மக்கள் வழிபடுறாங்களாம். அப்பகுதி மக்கள் பழங்குடியின மக்கள். தேரையை வழிபடுவதால் கொசு தொல்லை இல்லைன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்களாம். என்ன ஏதுன்னு விசாரித்தப்போ, சங்கரன் சார், அங்கு சேரக்கூடிய குப்பை கூலங்களையெல்லாம் மலையடிவாரத்தில் ஆழமாக பள்ளம் தோண்டி அதில் புதைச்சிடுவோம்னு அங்கே இருக்கும் இளவட்டங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதுதான் காரணம் அங்கு கொசு தொல்லை இல்லாமல் இருப்பதற்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சீன நாட்டின் மற்ற பகுதி மக்களும் கொசு இல்லா கிராமமான டிங் உலிங்கை நோக்கி படையெடுத்துட்டு போகிறாங்களாம். சண்டை போடலை, குப்பை மேலாண்மையை எப்படி மேற்கொள்கிறாங்க அந்த பகுதி மக்கள்னு பார்த்துட்டு அதை நாமளும் கடைபிடிக்கலாம் என்ற நோக்கத்தில். நற்செயல்கள் யார் எங்கே செஞ்சாலும் அதை தெரிந்து புரிந்து நாமளும் கடைபிடிக்கணும். அப்படித்தானுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.